எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு. நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இள புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க சார். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்கிறார். 3 நாட்கள் கன்னியாகுமரியில் தியானம் இருக்க போகிறார். எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கிறோம்னா, மோடியினுடைய துவக்கத்திலிருந்து இந்த நிலை வரை சட்டத்தை மதிக்காதவர், சட்டத்தை பற்றி கவலைப்படாதவர். பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவர் தான் முதல்ல மதிச்சு நாட்டுக்கு நல்லது சொல்லணும். ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டரா ஏறி உட்கார்ந்துகிட்டு 1ஆம் தேதி தேர்தல் இருக்கு, 57 தொகுதியில இருக்கு. இந்த நேரத்துல ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்பது இந்தியாவுல மத ரீதியாகவோ சாதிய ரீதியாகவோ இப்படி பிளவுபடுத்துகின்ற வகையில் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சா சட்டப்படி தப்பு. தேர்தல் ஆணையம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையத்துல நம்ம கம்ப்ளைண்ட் எத்தனை தடவை பண்ணாலும் தேர்தல் ஆணையத்தையே அதுல இருந்த ஜட்ஜ் எல்லாம் எடுத்துட்டு மோடிக்கு வேண்டிய ஆட்களை உள்ள புகுத்திட்டு தன்னுடைய விருப்பத்திற்கு ஆட்டம் போடுறதுக்கு இது ஒரு ஆதாரமான எடுத்துக்காட்டு. இப்ப என்ன உனக்கு கன்னியாகுமரியில விவேகானந்தர் உட்கார்ந்து இருந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கு போறாராம். அத 10 இடத்துல படம் எடுப்பாங்க. எடுத்து அந்த தேர்தல் நடக்குது இல்ல, அங்க சுத்தி சுத்தி விளம்பரமாக போட்டு கொண்டிருப்பார்கள். இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்பட போகுது. ஆக சட்டப்படி தவறு செய்கின்ற மோடி எல்லா வகையிலேயும் உயர்ந்தவராக உலகம் மதிக்கக்கூடியவராக இருக்கின்ற விவேகானந்தர் அவரை இழிவுபடுத்துகிறார். விவேகானந்தரை கேவலப்படுத்துற மாதிரி சட்டத்தை மீறி தேவையில்லாத வேலையை செய்துகிட்டு இருக்கிற மோடி விவேகானந்தரை துணைக்கு அழைக்கிறது மிகப்பெரிய தவறு, கண்டிக்கிறோம். மோடி தியானம் இருக்கிறார், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுக போய் புகார் கொடுக்குது, காங்கிரஸ் போய் புகார் கொடுக்குது, அவரு தியானம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தியானம் இருப்பது என்பது வேறு, தியானத்திலையும் அர்த்தம் இருக்கு. தியானம் இருக்கிற மாதிரி உக்காந்திக்கிறது. போன தடவை பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே கடைசி கட்டம். அப்ப என்ன தெரியுங்களா, கேதார்நாத் இவர் போறார். கேதார்நாத் இவர் போய் அங்க ஒரு பத்ரா குகைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த குகைக்கு உள்ள போறார். அது ஒரு தனியாருக்கு சொந்தமானது, தனியார்கிட்ட ஒப்படைச்சது. அதானி குரூப் தான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க வேண்டிய அத்தனை வசதிகளையும் செஞ்சு மோடி போய் உள்ள உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட தியானம் பண்ணக்கூடிய இந்த நாடக நடிப்பு எல்லாம் இருக்குல்ல, இந்த நடிகரு இப்ப இங்க தியானம் பண்ண போறாரு. நீ தியானம் பண்றவங்க உண்மையில என்ன தெரியுமில்ல, தியானத்துல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தன்னை தானே கஷ்டப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே வலியுறுத்தி கொண்டு உட்காருவாங்க. உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் தியானம். ஊரு உலகம் டிவி எல்லாத்திலையும் பேப்பர் ஊடகங்கள் எல்லாத்திலையும் மோடி வருகிறார், மோடி தியானம் பண்றாரு, மோடி. இதான் பேர் தான் தியானமா? எல்லாம் தியானம் பண்றவங்களையும் அவமானப்படுத்துறாரு மோடி. அதனாலதான் சட்டத்திற்கு புறம்பாக செய்கிற இந்த வேலைக்கு ஏன் விவேகானந்தரையும் தியானம் பண்றவங்களையும் இப்படி இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கன்னு நாம கேட்கிறோம். சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். அதுல என்ன தப்பு? மோடி தியானம் இருப்பதால் திமுகவுக்கு எதுவும் பதற்றமா? வாக்குகள்லாம் சிதற இல்ல, மோடி தியானம் இருப்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர் எதுக்கு வேணாலும் தியானம் இருக்கட்டும். திமுகவுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா மோடி வகைராக்களை பத்தி நமக்கு தெரியும். கோட்சேவினுடைய சிலைக்கு மாலையை போட்டுட்டு சுத்தி வணக்கம் போடுற கூட்டத்துல ஒரு ஆள் தான் மோடி. அந்த மோடி செய்யறதெல்லாம் நமக்கு என்னங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு போறது வேற. ஆனா மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்து கொண்டு சட்டத்தை மீறுகின்ற வேலையை செய்வது தப்பு. மோடியே விடுங்க, ஆனா யாராக இருந்தாலும் சரி, இப்ப நம்முடைய
இயக்கமோ இல்ல நம்முடைய கூட்டணி இயக்கத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க சின்னதா ஒரு காரியம் தெரியாம செஞ்சா கூட உடனே தேர்தல் ஆணையம் பாயும், உடனே ஓடுவாங்க, உடனே பிஜேபி குதிக்கும். அப்ப மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? சட்டத்தை பார்க்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம். அதனால எங்களுடைய தலைவர் மாண்புமிகு ஒரு அண்ணன் தளபதி அவர்கள் சட்டப்படி நடந்துகிட்டு எல்லாருக்கும் வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கிறார். திமுகவுக்கு அதனால ஒண்ணு மோடி தியானம் இருக்கட்டும். இப்ப இன்னொன்னு கூட செய்ய பார்த்தாரு, நல்ல வேலை செய்யல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க போனாலும் ஓட்டு கேட்கும் போது அந்த வேஷம் போட்டுக்கிறார். பல தொப்பிகளை போட்டுக்குவார், பல வேஷம் போட்டுக்குவார். சீக்கிரம்னா சீக்கிரம் ஆயிடுவாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தா வேட்டிக்கு தமிழனுக்கு ஆயிடுவாரு. தெலுங்குக்கு போனா அங்க ஒரு வேஷம், இன்னும் இமாச்சல பிரதேஷ் போனா அங்க ஒரு இப்படி வேஷம் போடுற இவரு அகோரிகள்கிட்ட போய் வாரணாசி பக்கத்துல ஓட்டு கேட்க போனா அகோரி ஒண்ணு இல்லாம இருப்பான். அவனை மாதிரியே அவன்கிட்ட போய் ஓட்டு கேட்க போறாருன்னு சொல்லிட்டு பிஜேபியிலேயே கொஞ்சம் பேரு அகோரி கிட்ட ஓட்டே கேட்க வேணாம், அவங்களுக்கு ஓட்டே கிடையாதுன்னு தடுத்துட்டாங்களாம். இல்லாட்டினா ஒரு அகோரியா கூட போயிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் வேஷம் போடுற நபரை நாம இப்பயே தடுக்கல, இப்பயே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கலன்னா அப்புறம் அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதனாலதான் கேட்கறாங்க. அதனால திமுகவுக்கு வழி ஒண்ணும் கிடையாது. சமூகத்திற்கு இருக்கிற கேடு, அந்த கேட்டை களைவதில் நமக்கு இருக்கிற அக்கறை. மோடி போன முறை கேதார்நாத்துக்கு போனாரு, இந்த முறை தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது மோடி மட்டுமா வராரு, இன்னொருத்தர் வராருல கூட, அவருடைய வெளிக்கு ஒருத்தர் மிஸ்டர் அமித்ஷா. எஸ் எஸ் அவர் எங்க போறாரா? அமித்ஷா அவர் எங்க போறாராம் தெரியுமா? திருமையத்துல இருக்கிற காலபைரவர் ஆலயத்துக்கு போறாராம். காலபைரவர் யாரு? உக்கிர கடவுள். அது காலபைரவர்கிட்ட போய் ஒருத்தர் வேண்டிக்கிட்டாங்களா எதிரிகளை எல்லாம் காலபைரவர் அழிச்சிருவாருன்னு இவங்களுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி வேகமான காலபைரவருடைய ஆலயத்துக்கு அமித்ஷா போறாரு. மோடி இங்க வந்திருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு விஷயம். தேர்தல் வரப்போகுது, தேர்தல் முடிய போகுது. தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்ற பயம் ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கைகளை சாமி சாமி மதம்னு சொல்லி அங்க போய் இப்ப மண்டிடுறாங்க. அதுதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, எனக்கு வெற்றி கொடுன்னு ஒண்ணு. அதை கூட தமிழ்நாட்டுல ஏன் வேண்டிக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அமைதியான மாநிலம். தமிழ்நாட்டுல எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கு, சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கு. நாங்க தமிழனை பற்றி கேவலமாக பேசி, தமிழர்களை பற்றி திருடர்கள் என்றெல்லாம் சொல்லி, ஒரு தமிழன் போய் அங்க ஆட்சி செய்யலாமான்னு கேவலமாக பேசிட்டு கூட தமிழ்நாட்டுக்கு போவோம். தமிழர்கள் பெருந்தன்மை உடையவர்கள். அதிகபட்சமா போஸ்டர் அடிச்சு ஒட்டி கோபேக் மோடிக்குவோம். இல்லைன்னா மோடி உனக்கு ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு வாதங்களை பண்ணுவோம். நாம வேறு வன்முறைகளுக்கு போக மாட்டோம்னு மோடிக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படை ஒண்ணு. அமித்ஷா அந்த கடவுள்கள் அதுக்குதுன்னு போயிட்டு இவங்க விருப்பத்துக்கு இங்க இருந்துட்டு போலாம். அடுத்து இன்னொன்னு என்ன தெரியுமா? செகண்ட் பாயிண்ட், நாளைக்கு 120 சீட்டு 110 சீட்டுக்கு மேல 170 சீட்டுக்கு மேல பிஜேபி கூட்டணி கதை கந்தல்னா, அப்ப மோடி கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க ரிப்போர்ட்டர்ஸ், என்னங்கன்னு, நான் துறவி ஆகிவிட்டேன், வெற்றியோ தோல்வியோ அரசியலோ பசியோ எனக்கு எதுவும் கிடையாது, நான் வருகிறேன் வணக்கம், துறவி ஆகிவிட்டேன் அப்படின்னு விவேகானந்தர் வேஷத்தை போட்டுக்கிட்டு கூட போனாலும் போயிடுவாரு. இவர்கள் எந்த நடிப்புக்கும் நாடகத்துக்கு இப்ப ரெடி ஆகுறாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்பெஷல் ஒண்ணும் இங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க பாதுகாப்புக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு வந்துட்டாரு. மோடி சமீபத்துல ஒரு விஷயம் சொல்றாரு, காந்தியை பற்றி படம் வந்த பிறகுதான் காந்தி யாருன்னு உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறோம்னா, மோடியை போன்ற ஆட்கள் எப்படி இந்த நாட்டுல பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, எப்படி இந்த நாட்டுல இவ்வளவு நாள் அரசியல்ல இருந்தாங்க. உத்தமர் காந்தியடிகள், நான் மகாத்மான்னு சொல்றது இல்லை, இந்த ஆத்மா அது இதுன்றதெல்லாம் மோடியோட போட்டு, நான் உத்தமர். எங்க தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்றது உத்தமர் காந்தியடிகள். உத்தமர் காந்தியடிகள்ன்றவரு அவருடைய புகழ், அவருடைய பெருமை என்பதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உலகை எப்பொழுதோ அவருடைய புகழ் சுற்றி வந்தது. அவரு சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து அந்த மக்களுக்காக அவர் போரிட்ட காலத்திலேயே அவருடைய பேர் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. இங்க இந்திய துணைக்கண்டத்துல பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசாங்கம் ஒரு அகிம்சையை கையில வைத்து கொண்டு விடுதலைக்கு போராடிய காந்திய
அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசாங்கமே காந்தியை முன்னிலைப்படுத்தி அவருடைய பின்னால் தான் பேச்சுவார்த்தைகளோ மற்றவைகளோ நடத்தியது. காந்தி சட்டம் கூட போகாம இந்தியா முழுக்கும் சுத்தி வந்தாருன்னு உலகத்துக்கு தெரியும். உலகம் முழுவதும் அறிந்த உத்தமர் காந்தியடிகளை இவங்க சாவர்கரை கூப்பிடுறாங்கல்ல, மோடியும் அமித்ஷாவும். சாவர்கர் யாரு? வீர சாவர்கர் போடுவாங்க. என்ன அந்த சாவர்கர்? மர்டர் கேஸ்ல ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட். காந்தி மர்டர் கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட். சாவர்கரனுடைய திட்டங்கள், கான்ஸ்பிரசி, சதி திட்டங்கள் நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் சாவர்கர் படத்தை போய் மாலை போட்டு கும்பிடுவாங்க. இப்படிப்பட்டவர்களால் காந்தி சுடப்பட்ட நேரம், சுடப்பட்டதற்கு பிறகு உலகமே அதிர்ந்ததுன்னா, உலகம் முழுவதுமே எல்லாருக்கும் தெரிஞ்சு காந்தியை பத்தி எல்லா இடத்துலயும் அவர் சிலை இருக்கு, பல நாடுகள்ல அவர் சிலை இருக்கு. மோடி எங்கதான் போய் உட்கார்ந்து இருந்தாரு நமக்கு தெரியல. மோடி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. காந்தி சினிமா வந்துதான் காந்தியை பத்தி தெரியுமா? அதுக்கு முந்தி காந்தியை பற்றி விளம்பரமே இல்லையா? இப்படி சொல்றவரு சினிமாவில் ஏதாவது காமெடி சீன்ல ஏதாவது நடிக்கிறதுக்கு கூட இவர் போனார்னா எல்லா மக்களும் சிரிப்பாங்க. மற்றபடி இதுல ஒரு புத்திசாலித்தனமோ ஒரு அறிவுத்தனமோ ஹிஸ்டரி சரித்திரத்தை அறிந்தவராகவும் அவர் இல்லை. அவரு இப்ப கூட கோட்சே சிலைக்கு மாலை போடக்கூடிய ஒரு ஆளு. அவங்களுடைய வேட்பாளர் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இப்பயும் காந்தி பொம்மையை செஞ்சு வச்சு துப்பாக்கியால குத்தி உள்ள இருந்து சிவப்பு திரவம் வந்த உடனே கோட்சே வாழ்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்தியில ஜெய் கோட்சே அதுக்குதுன்னு சொல்லிட்டு கத்துறத டிவி எல்லாம் பார்த்தோம், வீடியோ எல்லாம் பார்த்தோம். அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கும் மோடி கூட தான் இருக்கிறாங்க. அதனால காந்தியை பற்றி எப்பொழுதும் இழிவாக பேசக்கூடியவர். இப்ப காந்தியை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு உடனே காங்கிரஸ் மேல சொல்றாராம், 40 வருஷமா 50 வருஷமா காந்தியை விளம்பரப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. காந்தி ஸ்டாம்பே இந்தியாவில மட்டும் கிடையாது, பல நாடுகள்ல காந்தி ஸ்டாம்பே போட்டிருக்கோம். காந்தியினுடைய பேர்ல பல இடங்கள்ல கட்டிடங்களும் பல நிலையங்களும் இருக்கு. காந்தி பேர்ல பல அமைப்புகள் இருக்கு. இன்னும் கேட்டா பல பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டியில காந்தியினுடைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான். இப்பயும் பல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலன்னா நாம என்ன பண்றது? இப்படிப்பட்ட மூடரை நாம் இவ்வளவு 10 வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தோம்ன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒண்ணு. இதோட வீட்டுக்கு போயிட்டா நல்லது. அமித்ஷா சொல்றாரு இப்பயே நாங்க 310 சீட்டு ஜெயிச்சிட்டோம், எங்கள்கிட்ட ரிப்போர்ட் எல்லாம் இருக்குன்றாரு. அமித்ஷாவுக்கு கொடுத்த ரிப்போர்ட் அப்படிதான் கொடுப்பாங்க. அமித்ஷாவுக்கு தெரியும் இன்னைக்கு சொல்றது பின்னா நாங்க இவ்வளவுதான் வருவோம், எங்களுக்கு இப்படி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒட்டுமொத்தமான கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்புல இவர்களுக்கான சீட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்லல. தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு போனதை நீங்களும் பார்த்திருப்பீங்க, எல்லாருமே பார்த்தோம். தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு போகின்ற போது கிடைக்கின்ற வரவேற்பு. நம்முடைய இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் பிரச்சாரம்லாம் பாத்தீங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராகுல் இருக்கார், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இளைய தலைவராக இருக்கிற ராகுல் தான். ராகுல் போற இடங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல ராகுலுக்கு கிடைத்த அந்த வரவேற்பை பார்த்து மோடிக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த யோகி பண்டாரத்துக்கு அதை விட பெரிய அதிர்ச்சி. அவ்வளவு பெரிய வரவேற்பு. இவர்களுக்கு எந்த வரவேற்பும் இல்லை. பஞ்சாப்ல ஓட்டு கேட்க போன பிஜேபி வேட்பாளரை அடிச்சு தெருத்துறாங்க மக்கள். ஓட்டு கேட்க வராத, ஏன் உள்ள வர அப்படின்னு விவசாயத்தினுடைய அந்த அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து தெருத்துறாங்க. மணிப்பூர்ல சுத்தமா பிஜேபிக்காரங்க ஓட்டு கேட்கறது கூட போக முடியல. இப்படி எல்லா இடங்களிலும் பிஜேபிக்கு கிடைத்திருக்கின்ற மரியாதை என்பது விரட்டப்பட்ட மரியாதை. அதனாலதான் ஆனா ராகுல் எல்லா இடத்துக்கும் போறாரு, பிரியங்கா போறாங்க, பொது உடைமை இயக்க தலைவர்கள் போறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று அவர் ஆற்றிய பணியும் அவர் பேசிய பேச்சினுடைய குறிப்புகள்லாம் இந்தியா முழுவதும் சுற்றி வருது. ஆக இந்த பிரச்சார பலத்தின் மூலமாக பார்த்தாலும் மோடி ஒண்ணும் இல்லை, மோடி காலி பெட்டி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக சொல்ல வரோம். நாம ஒன்னும் இந்த கணிப்பு. அமித்ஷாவுக்கு வேற என்ன வேலை? அமித்ஷா யாரு? இன்னைக்கு கூட 100% மிக மிக மோசமான எதிர்கால இந்தியாவை நாசப்படுத்துகிற திட்டத்தோடு நடமாடுற ஒரு நபர் தான் அமித்ஷா. 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடக்க இருக்கிறது. தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே அப்படி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு என்ன காரணம்? ஒரு இந்திய கூட்டணி என்பது ஒரு 28 கட்சிகள். இந்திய கூட்டணியில இருக்கிறது 28 கட்சிகள்.
பல மாநிலங்களிலிருந்து எல்லாரும் இருக்கணும். தேர்தல் பணிகள் எல்லாம் முடிஞ்சு கடைசி கட்ட தேர்தல் தான் நடக்குது. 57 தொகுதி தான். இந்த 57 தொகுதிகள் நடக்கும்போது மீதி எல்லா இடமும் முடிஞ்சு போச்சு. தேர்தல்லாம் முடிஞ்ச உடனே நாம தேர்தல் பணிகள் எப்படி ஆற்றணும், போனோம் வந்தோம்னு பேசுறது ஒரு புறம். மிக முக்கியமாக வாக்கு எண்ணிக்கை. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட். அந்த வாக்கு எண்ணிக்கை என்பதில் பிஜேபி, இந்த மோடி கூட்டம், இந்த அமித்ஷா கூட்டம் எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு தயாராக இருப்பார். அதனாலதான் இப்ப நம்ம கூட்டத்தை போட்டு தலைவர்கள் எல்லாம் போட்டு இத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாரும் பார்த்திருக்கோம். நம்ம இயக்கத்து சார்பாகவும் கவனமாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சாகணும். நாம வாக்கு எண்ணிக்கையை விட்டுடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. இப்ப கடைசி கட்டத்துல அவனுங்க பண்ற மோசடித்தனத்தை பத்தி கலந்து பேசலாம். தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசிக்கொண்டு வருவது என்பது இயல்பானது, இயற்கையானது. அதனால ஏன் கூடலன்னு வேணா கேட்கலாம், ஏன் கூடுனீங்கன்னு கேட்கலாம். சார், மீண்டும் ஒடிசாவில் போய் வம்புக்கு இழுத்துருக்காங்க. நவீன் பட்நாயக்கு உடம்புநலம் சரியில்லை, அதுக்கு பின்னாடி எதுவும் சதி இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு பிரதமர் மோடி. எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடி தன்னுடைய நிலையை, தன்னுடைய உயரத்தை, தன்னுடைய மரியாதையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாம எங்க போனாலும் இஷ்டத்துக்கும் பேசுறதுனால என்ன உங்களுக்கு பலன்? நவீன் பட்நாயக் இந்திய கூட்டணியின் ஒரே முன்னணி தலைவர்கள் ஒருத்தர். இந்திய கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அமைப்புகள்ல இருக்கிறவங்கள நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்கன்னா எதை வேணா பேசிட்டு போங்க, அரசியல் ரீதியா கேள்வி கேளு. இல்ல நீ செய்த சாதனைகளை 10 வருஷமெல்லாம் இதை செஞ்சிருக்கிறேன் அதனால ஓட்டு போடுங்கன்னு பெருமையா கேளு. ஒண்ணுமே கிடையாது. நவீன் பட்நாயக் 5வது முறை சிஎம்மா இருக்காரு, இனிமே வரமாட்டாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதற்கு பின்னால் ஏதோ சதி இருக்குது, கதை எழுத ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. இந்த கதையை எழுதி கொடுத்தவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா அழகா நவீன் பட்நாயக் கொடுத்தாரு. அதான் பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருக்கிற அவரு அழகா ஒரே ஒரு கேள்வி கேட்டார். மிஸ்டர் மோடி, வாட் இஸ் திஸ்? என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு போன் பண்ணி என்கிட்ட கேட்கறத விட்டுட்டு கூட்டத்துல போய் பொதுமக்களுக்கு முன்னால போய் தேர்தல்ல ஓட்டு கேட்க பேசுறீங்களே, அப்பயே தெரியுது நீங்க எவ்வளவு அக்கறையோட இதை கேட்கறீங்கன்னு. நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு போன் பண்ணி கேட்கறத விட்டுட்டு என்ன பேச்சு இது? அடிச்சாரு ஒரே அடி. அதனால மோடியினுடைய பிரச்சாரம் என்பது அங்க போய் இங்க போய் எல்லா இடத்திலையும் மிக மோசமான பிரச்சாரத்தை அவர் பண்ணிட்டு வர்றாருன்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.